அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆலு பரோட்டா தான் செய்ய போறேன். அதுக்கு 3 கப்பு கோதுமை மாவு, 2 ஸ்பூன் நெய், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாரி சாஃப்ட்டா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்க 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ மேஷ் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் போட்டு இந்த மாரி கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3யும் நல்லா இடித்து சேர்த்துக்குங்க. வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. நான் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 2மே சேர்க்கலை. ஏன்னா எனக்கு ஒயிட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாய் போட்டாச்சுல, அதனால் மிளகாய்த்தூள் நான் மறுபடியும் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் இதை இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நாளாக தம்பி கேட்டுக்கிட்டே இருந்தான், ஆலு பரோட்டா வேணும் ஆலு பரோட்டா வேணும்னு சொல்லிட்டு. சரி இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சின்னதாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மசாலா வச்சுருந்தோம்ல கிழங்கு, அதை அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற மாவை இந்த மாதிரி லேசாக கிள்ளி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் மசாலா எதுவும் வெளியே வராது. இந்த மாதிரி சப்பாத்தி மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெதுவாக தேய்க்கணும். அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நான் சர்ப்ரைஸாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க காலையில். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நெய் தடவிக்கிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தவணை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சர்ப்ரைஸாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.